ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் ஆமி ஃபேமிலியில் தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜமுனாவோட எஃப்எஃப் மை ரவுடி பேபி பார்ட் 2 தான். போன பார்ட் வந்து இப்போது நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, பட்டு எந்த மாதிரி கமெண்ட்டும் இல்லை. சரி, ஓகே, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு தெரியலை, பட் எனக்கு இந்த எஃப்எஃப் ரொம்ப பிடிக்கும். ஸோ போக போக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கேட்டுட்டு நீங்கள் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, சரி, இப்போ நம்ம செகண்ட் பார்ட்குள்ளே போகலாம். அந்த டேவோட மார்னிங் நீங்கள் உங்களோட மெயின் கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அக்கா காரை ட்ரைவ் பண்ணி ரோடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு காருக்கு போகணும். இப்போ க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை வந்து ஜமுனாவோட அப்பா அவங்க வீட்டில் இருந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ டக்குன்னு காம்பவுண்டில் அந்த பக்கமாக நின்றுட்டு, என்ன வயன், காலையிலே எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்தோன்னா பிரைட்டாக சிரிச்சிட்டு, ஆமாம் அங்கிள், இன்றைக்கி அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அதான் சாஷா அட்மிஷன் போட்டு வந்துடலான்னு சொன்னான். அதான் காலேஜ் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்ததும் உங்கள் சிஸ்டர் வந்து காருக்குள்ளே இருந்தால் அது கொஞ்சம் டீசென்சியாக இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் இறங்கி வரா. ஸோ நீங்கள் அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. ஓ அப்படியாம்மா, ஓகே ஓகே. ஆமாம், நீ எந்த காலேஜில் அட்மிஷன் போட போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்களும் காலேஜ் நேமை சொல்கிறீங்க. அட, நம்ம ஜிமன் படித்த காலேஜ் தான் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பிரைட்டாக சிரிக்கிறீங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அக்காவுக்கு செம்மையாக கோவம் வருது. அவள் அப்படியே பார்த்து முறைக்கிறா. நீங்கள் அப்படியே அமைதியாகிடுறீங்க. இப்போ அங்கிள், இங்கே பாரு ஐயன், நீ போய் பேசு. ஏதாவது ப்ராப்ளம், சீட் இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு. நான் ஜிமனை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் ஜிமனை நல்லா தெரியும். ஜிமன்னா அங்கே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு போனேன்னா சீட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அக்கா அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, சரி அங்கிள், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்படியே இழுத்துட்டு போகிறா. நீங்கள் அப்படியே பின்னாடியே கொடுன்னு ஓடிட்டுருக்கீங்க. டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்களை உள்ளே உட்கார வச்சுட்டு அவள் டிரைவிங் சீட்டில் உட்காந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. அவள் முறைச்சிட்டே வரா அவங்கள. நீங்கள் எனக்கு கண்டுக்கவே இல்லை. பையன், உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? இன்னும் காலேஜே சேரலை, அதுக்குள்ளே நீ இவ்வளோ பண்ணிகிட்ருக்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. நான் என்ன பண்ணேன்? நான் நார்மலாக தானே இருக்கேன். இங்கே பாரு வயன், நீ நினைக்கிற மாதிரி ஜிமன் ஒன்றும் விளையாட்டு பையன் கிடையாது. அவன் சரியான ரவுடி பையன். எனக்கு அவனை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அவன் விஷயத்துலேருந்து தள்ளியே இரு. அவன் பேரண்ட்ஸ் என்னவோ ஓகே தான், அதுக்காக அவங்க கூடலாம் இப்படி நார்மலாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. டிஸ்டன்ஸோடு இரு, புரியுதா அப்படிங்கிறா. இப்போ நீங்களும் சரி சரி சரி, நான் எதுவும் பண்ணலை, அவங்க வீட்டுக்கு போகல, போதுமா, விடு, டென்ஷன் ஆகாத அப்படின்றீங்க. அவளும் சரி ஓகே அப்படின்ட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ காலேஜுக்கும் போகிறீங்க. கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. ஸோ பார்க்க நல்லா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செட் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே போயிட்டு அட்மிஷனும் போடுறீங்க. உங்களோட மார்க்ஸ்க்கு நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷனும் கிடைக்கிது. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வெளியே வரீங்க. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் கிட்டே ஆகிடுது. ஸோ வர வழியிலேயே லஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலையும் பார்க்குறீங்க. அங்கே சாஷா அவங்கள கூட்டிகிட்டு போகிறா. ஸோ நீங்களும் சாஷாவும் உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு பெருசாக அங்கே உள்ள டிஷ்ஷஸ்லாம் வந்து எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னெலாம் தெரியாது. ஸோ சாஷா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே பார்க்குறீங்க சுற்றுமுட்டு அங்கங்கே நிறையா பேர் உட்காந்து நார்மலாக பேசிட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் அங்கே கப்பலாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் கேஷுவலாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஃபுட்டும் வருது. நீங்களும் உங்கள் சிஸ்டரும் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்கிற இந்த டைமில் திப்புன்னு ஒரு 7-8 பேர் உள்ளே வராங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்க்க எல்லாமே ஒரு மாதிரி கரடுமுரடாக தான் இருக்கிறானுங்க, கோவமாக வரானுங்க. எல்லாமே ஒரு மாதிரி யங்ஸ்டர் பசங்களாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் டேபிளை தாண்டி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டேபிளுக்கு வந்து போயிட்டு அப்படியே ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அங்கே ஒரு பொண்ணு ஒரு பையனை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயந்து போயிட்டு
வேணாம் வேணான்னு சொல்லிகிட்ருக்கா. இப்போ அந்த பையனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி கரன்னு இழுக்கிறானுங்க, வாடா வெளியே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சுறா, வேணாம் ப்ளீஸ் வேணாம் ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த பையனை போட்டு 2 அடி பளிச்சுன்னு வைக்கிறாங்க. ஸோ அவன் ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டு, இல்லை இல்லை என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஸோ அவனோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே இழுத்துட்டே போயிடுறா. இப்போது ஒருத்த அப்படியே அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு, வர்றியா இல்லையா இப்போ அப்படிங்கிறான். இப்போ அந்த பொண்ணு, ப்ளீஸ் வேணாம் இப்படி பண்ணாதீங்க, அவன் பாவம் அப்படின்னுட்டு ரொம்ப கெஞ்சுறா. பட் அங்கே இருக்கிற அவனா விடுற மாதிரியே தெரியல, கையை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. எவ்வளோ தைரியம்னா ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ரூடாக வந்து பிஹேவ் பண்ணுவான், பப்ளிக் பிளேஸில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இங்கே முறைச்சிட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. இப்போ உங்கள் அக்கா அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஃபையன் இங்கே இதெல்லாம் கேஷுவல், அமைதியாக இரு, எதையோ கண்டுக்காத, உன் பாட்டுக்கு சாப்பிடு அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அக்காவை முறைச்சிட்டு, என்ன பேசிகிட்ருக்க, அங்கே பாரு அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிகிட்ருக்கா, அவள் பெர்மிஷன் இல்லாமல் கையை பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க, எல்லோரும் எப்படி பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க, முதல்ல என்னை விடு அப்படின்னுட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எந்திரிக்க போகிறீங்க. இப்போ உங்கள் சிஸ்டர், அதெல்லாம் முடியாது, நீ உட்காரு, இங்கே இப்போ எல்லாம் நடக்கிறது ரொம்ப நார்மல், ஸோ கண்டுக்காத அப்படின்ற மாதிரி அவள் அவங்கள ரொம்ப காம் பண்ணி அப்படியே உட்கார வச்சிட்றா. இப்போ அங்கே அந்த பொண்ணு முடியவே முடியாது, ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. பட் அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சின்ன ரகலையே போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் சிஸ்டருக்கு வந்து கால் வருது, கிம் தான், இங்கே ஒரு மாதிரி சத்தமாக இருக்குது, ஸோ இங்கே வச்சு பேசினா ஏதாவது பிரச்சனைன்னு ரொம்ப பயந்துருவாருன்னு சொல்லிட்டு நான் போய் வெளியே போய் கால் பேசிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக உட்காந்து சாப்பிட்ற, எழுந்திரிச்சு போகக்கூடாது, எந்த பிரச்சனையும் பண்ணிடாத, புரிஞ்சுதா அப்படின்னு 10 தடவை சொல்லிவிட்டு அவள் ஃபோனை வந்து எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிடுறா. இப்படி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களால் உட்காந்துட்டு இருக்க முடியல. ஸோ டக்குன்னு எழுந்து போயிட்டு அந்த பையனோட கையை அப்படியே எடுத்து விடுறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான், நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு பளிச்சுன்னு ஒரு அறை வைக்கிறீங்க. அந்த இடமே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போகுது. ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எல்லோரும் அப்படியே ஷாக்காக வந்து பார்ப்பாங்கல்ல, யாரா இது அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லை, இப்படி தான் பப்ளிக் பிளேஸில் நடந்துப்பியா, ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிகிட்ருக்கா, அவளை வலுக்கட்டாயமாக கைப்பிடிச்சி இழுத்துட்ருக்க, இங்கே இருக்கிற எல்லோரும் உங்களை பார்த்துட்ருக்காங்கன்றதுக்காக, யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான்றதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பியா, நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு அவனை பார்த்து பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி செம்ம கானில் முறைச்சிட்டு இருக்கான். ஸோ பின்னாடி அங்கே டக்குன்னு யாரோ உங்களை திருப்புற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. இப்போ பளிச்சுன்னு உங்கள் கன்னத்தில் ஒரு விழுகுது. நீங்கள் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடி செம்ம கோவத்தில் ஜிம்மு நின்றுட்டுருக்கான். அப்படியே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவனை இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வருது, எம்எல்ஏ கை வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி. ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு, அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்கம் நுழைக்கிற மாதிரி இருந்தா சீன் ஆகிடுவேன், புரிஞ்சுதா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே பயந்து போயிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறீங்க. இப்போது அங்கேருந்து அந்த கேங் ஃபுல்லாக வந்து வெளியே போயிடுறாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஹோபியை தான் அரைஞ்சிருப்பீங்க. ஹோபியை அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருப்பாரு. ஹோபியை நீங்கள் அரைஞ்சதும் ஜிமனுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். ஸோ அதனால தான் அவன் உங்களை வந்து அடிச்சிருப்பான். இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி லைக் கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. சுற்றி முற்றி எல்லோரும் உங்களே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் அக்கா வந்தால் ஏதாவது கேள்வி கேட்பாளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி அப்படியே இது நார்மலாக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஃபேஸ் வாஷும் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ ஃபோன் பேசி முடிச்சுட்டு உங்கள் சிஸ்டரும் வரா. இப்போது எல்லாமே ஓகே, நார்மலாக தான் போயிட்டுருக்கு. என்னடி அவங்கெல்லாம் போயிட்டாங்கல்ல, நீ எந்த பிரச்சனையும் பண்ணலையே அப்படிங்கிறா. நீங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. ஸோ அங்கேருந்து பில் பே பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கும் போயிடுறா. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுனால நீங்கள் ஒரு மாதிரி ஒரு 2 நாளைக்கு சைலண்ட்டாக இருக்கீங்க. எப்போவுமே ஒரு மாதிரி துருன்னு இருப்பீங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காம் ஆகிட்டீங்க. உங்கள் சிஸ்டர் வந்து கேட்குறா, என்னாச்சுடி ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து காமாகவே போயிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நிலமையில
ஜூலையில் இன்னும் ஒரு 10 நாளில் உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. ஸோ அந்த மைண்ட்குள்ளேருந்து அப்படியே வெளியே வந்துட்டு காலேஜ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறது, தென் திங்ஸ் வாங்குறது, ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே வெளியே வந்துட்டீங்க. ஸோ 2, 3 நாள் இப்படியே ஓடுது. ரெஸ்டாரண்ட்டில் நடந்த இன்சிடென்ட்னால பக்கத்து வீட்டில் அங்கிள், ஆன்ட்டி கூட பேசுகிறதையும் அண்ட் அந்த ஜிம்மனை தேடுறதையும் அப்படியே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க. ஸோ இல்லைன்னா அவனை பார்க்கணும், அவன் எப்படி இருப்பான், ஏது பண்ணுவான், அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்திருப்பீங்க அவனை பற்றி. ஆனால் இப்போ வந்து அதுலேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டீங்க. ஆனால் அதுதான் ஜிம்முன்னு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியவும் தெரியாது. நீங்கள் இன்னுமே ஜிம்மினை பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே இருக்கிற டைமில் நீங்கள் வந்து வீட்டில் ஒரு நாள் ஜாலியாக வந்து உங்கள் சிஸ்டர் கூட குக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுற ஒரு ஸ்வீட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி வந்து அதை செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் உங்களுக்கு வருது. ஸோ அன்றைக்கி உங்கள் சிஸ்டர் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்களும் சைடில் உட்காந்து அதுக்கான வேலைலாம் பார்த்துட்ருக்கீங்க. தென் நீங்கள் செய்கிற அந்த ஸ்வீட்டும் செய்கிறீங்க. எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி விரும்பி சாப்பிட்றாங்க. உங்கள் மம்மி டேடிக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட மைண்டுக்கு வந்து சரி ஓகே, இப்போ மம்மி டேடி வந்து பக்கத்தில் இல்லை, பட் அங்கிள் ஆண்டிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வருது. ஸோ ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. உங்கள் மாம் டேட் கிட்ட வந்து பேசவும் இல்லை. இப்போது பக்கத்தில் வந்து அங்கிள் ஆண்டி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுமே உங்களுக்கு ஒரு மாம் டேட் ஃபீல் கொடுத்துட்டாங்க இல்லையா? சரி ஓகே, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பவுலில் எடுத்துகிட்டு அப்படியே வந்து டோரை நாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப நேரமாக நாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திறந்த மாதிரியே தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு திரும்பி போகலான்னு நினைக்கும்போது டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே திரும்பினீங்க, ஆண்டி தான் நின்றுட்டுருக்காங்க பிரைட்டாக சிரிச்சிட்டு. நீங்களும் சிரிச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க, ரொம்ப கேஷுவலாக உங்கள் வீடு மாதிரி. ஸோ மறுபடியும் அந்த பழைய ஒயன் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி அந்த வீட்டுக்கு போகணுன்னே அவள் அப்படியே சேஞ்ச் ஆகிடுறா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக விளையாடிக்கிட்டே உள்ளே போயிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு, ஆண்டி இது என்னோடய ஃபேவரட் ஸ்வீட் அண்ட் நான் செய்கிறது எங்கள் வீட்டில் உருப்படியான விஷயம் இது ஒன்று தான். அண்ட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு மாம் டேடி கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவங்க பக்கத்தில் இல்லைல்ல, அதனால் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நீட்டிகிட்ருக்கீங்க. இந்த வேர்டை கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்கள மாம் டேட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப சிரிச்சிட்டே வந்து அதை வாங்கிட்டு அப்படியே அங்கிளுக்கும் கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அவங்களுக்குமே அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக நீங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இப்போது நீங்கள் டக்குன்னு பயந்துட்டு அப்படியே முழிக்கிறீங்க. ஒரு வேளை சாஷா தான் வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு ஆண்டி இருங்க நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா முன்னாடி ஜிம்மன் நின்றுட்டுருக்கான். நீங்கள் செம்ம ஷாக்கு, அவன் அதுக்கு மேலே ஷாக்கு. ஏய் யார் நீ, என்ன பண்ணுற அப்படிங்கிறான். ஃபஸ்ட்டு அவனுக்கு நீங்கள் யாருன்னே தெரியல அண்ட் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ற ஃபீல் மட்டும் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே யோசிச்சுட்டே இருந்தவன் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகி, ஏய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, என் வீட்டில் உனக்கு என்ன வேலை அப்படிங்கிறான். ஸோ டக்குன்னு நீங்கள் ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு அப்படின்னா நீ தான் ஜிமினா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்களை முறைச்சிட்டு லைட்டாக உங்களை இடிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே கல் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்படின்னா இவன் தான் ஜிமினா, இவ்வளோ மோசமானவனையா நான் பார்க்கணுன்னு தேடிட்டு இருந்தேன். ச்சே, இவனை போய் நான் அவ்வளோ ஆர்வமாக தேடிட்டு இருந்தேன். நினைக்கும் போது அருவருப்பாக இருக்குது. இவனை போய் எப்படி இவங்க அம்மா அப்பா தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. அவங்க நினச்சிட்ருக்காங்க இவன் ரொம்ப நல்லவன்னு. ஆனால் அவங்கக்கிட்டலாம் போய் சொல்லிவிட்டு வெளியே இவ்வளோ சீப்பாக தெரிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி திட்டிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்றீங்க. இருவயன் இதுதான் ஜிமன் என் பையன், நான் சொல்லிகிட்டே இருப்பேன்ல, நீ கூட பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தியே, இப்போ என்ன அவன் வந்திருக்கான் நீ பாட்டு கிளம்புறேன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஆண்டி, இன்னொரு நாள் நான் வந்து பேசிக்கிறேன், இப்போ நான் போகணும், சாஷா திட்டுவா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறீங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே உங்களை பார்த்துட்டு யாருமா இது அப்படின்னு கேட்குறான். இது பக்கத்து வீட்டில் சாஷா இருக்கால்ல, அவளோட சிஸ்டர் புதுசாக இங்கே வந்திருக்கா,
காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கா. நீ படிச்சியா? அந்த காலேஜ் தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஜிமின்க்கும் அவங்க மேலே ஒரு மாதிரி கடுப்பு. இங்க இன்னும் வந்து நம்ம வேலையில வந்து தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிட்ருக்கா. போதாக்குறைக்கு நம்ம ஃப்ரெண்ட் மேலேயே கை நீட்டிட்டா. இவெல்லாம் என்ன பொண்ணா? அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தில் வந்து அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஒரு முறைச்சிட்டு அப்படியே போயிடுறான். ஆக்சுவலாக ஜிமின் வந்து காலேஜ் முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவனாக ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக பெருசாக வரணும் அப்படின்றது தான் அவனோட ஆசை. ஸோ அதுக்காக நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். தென் அவனோட ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஹோபி, ஜேகே அண்ட் சுகா. அவங்க 3 பேர் மட்டும்தான். தென் ஜிமின் 4 பேரும் சேர்ந்து தான் அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு கம்பெனி வந்து உருவாக போகுது அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் அவங்களே இறங்கி சரி பண்ணுறதுனால அவங்க ரவுடி பசங்க அப்படின்ற ஒரு ஃபார்மில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட பேர் இந்த மாதிரி தான் மாறி இருந்திருக்கும். பட் ரியலி பார்க்கும்போது அவங்க அந்த அளவுக்கு மோசம் அப்படிலாம் இல்லை. பட் மற்றவங்க கண் பார்வைக்கு அவங்க எல்லாமே வந்து ரொம்ப மோசமான பசங்க, ரவுடி பசங்க அந்த மாதிரி தான். ஸோ இந்த நிலமையில் நீங்களுமே அவங்கள வந்து ரொம்ப மோசமான பசங்க, ரவுடி பசங்க அப்படின்னு தான் வந்து நினச்சி வச்சிட்ருக்கீங்க. இப்போது உங்கள் ஏரியாலேயே ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனியை வந்து அவங்க வாங்கி அந்த கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணுறதா போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்மளோட கம்பெனிக்குள்ளே தேவையில்லாத யாரோ வந்து உள்ளே போயிருக்காங்க. தென் ஜிமினா வந்தால் அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய பிளான்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்படி இப்படின்னு சில நியூஸஸ்லாம் அவங்களோட கேங்குக்கு வருது. ஸோ எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும், அது உண்மையாக இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் ஏரியாலேயே இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்கில் நின்றுட்டு அங்கேருந்து பைனாகுலர் வழியாக வந்து நோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ இந்த பிளான் எல்லாமே வந்து ஜிமினாவோட வீட்டு டெரஸ்லேருந்து தான் போட்டுட்ருக்காங்க. கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பைனாகுலர் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த டேயோட மார்னிங் தான் காலேஜ்க்கு கிளம்ப போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக எக்ஸைட்டடாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவலோடு வந்துட்டு ஒரு மாதிரி ஆடிட்டு விளையாடிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கபோர்டு ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன், ஒரு ஜாலி மூட் இருக்கும்ல ஃபஸ்ட் டே காலேஜ் போகிறோம் அப்படின்னா. ஸோ அந்த மோடில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு காலேஜ், தென் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க, ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும்ல. ஸோ பயங்கர ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து கிளம்பிட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ரெஸ் மாற்றி முடிச்சுட்டு கேஷுவலாக உங்கள் வீட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணுறீங்க கரெக்டாக. இந்த டைமில் ஜிமின் அப்போ தான் வந்து பைனாகுலரை வந்து சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ அது வந்து உங்களோட வீட்டு டைரெக்ஷனில் வந்து பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்குது. இப்போ டக்குன்னு நீங்கள் அதை பார்த்துட்டீங்க, நீங்கள் பார்க்குறீங்கன்றதையும் ஜிமின் பார்த்துறான். ஸோ டக்குன்னு அந்த பைனாகுலரை கீழே இறக்குறான். இப்போ உங்களுடைய மைண்ட் எப்படி ஆகிடுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை அவன் நோட் பண்ணுறான். ஸோ எவ்வளோ நேரம் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதெல்லாம் அவன் பைனாகுலர் வழியாக பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் ஆகிடுறீங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பு அண்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி பச்சை அவனை திட்டணும் போல ஒரு கோவம் வருது. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க அவனை. ஸோ இந்த டைமில் வந்து ஜிமினுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஆனால் அவன் எதுவுமே பார்த்துருக்க மாட்டான். டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்க்கவும் இந்த மாதிரி அவன் இறக்கவும் ஸோ அவனுக்கும் ஓரளவு புரியுது, நம்ம வந்து அவளை தான் பார்த்துட்ருக்கோன்னு நினச்சிட்டாலோ அப்படின்ற ஒரு மாதிரி அவன் யோசிக்கிறான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி சப்புன்னு கதவை சாத்திட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு காலையில் ஒரு மாதிரி மூட் அப்செட்டு. ஸோ உங்கள் பேக் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே போகிறீங்க. உங்கள் அக்கா வந்து உங்களுக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலேஜ்க்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு உங்கள் சிஸ்டர்கிட்டையும் கிம்கிட்டையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ உங்களை வந்து ஃபஸ்ட்டே வந்து அட்மிஷன் போட கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்க இல்லையா, அப்போவே வந்து இப்படி தான் நீங்கள் காலேஜ் போகணும், தென் இதுதான் பஸ் ஸ்டாப்பு, இந்த பஸ்ஸில் நீ ஏறணும், இங்கே இறங்கணும் அப்படின்னு எல்லாமே உங்கள் சிஸ்டர் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதுபடி நீங்களும் வந்து ஃபஸ்ட்டே கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் போகக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்துலேயே வந்து ஜிமினோட கேங் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி உங்கள் ஸ்ட்ரீட் கார்னருக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நடந்து கோவத்தில் போயிட்டு இருக்கீங்க. ஸோ அவனை பார்த்ததும் இன்னும் உங்களுக்கு கோவம் அதிகமாகுது. அப்படியே அவன் கிட்டே போகிறீங்க. நீங்கள் வரதை பார்த்ததுமே அவனும் கெஸ் பண்ணிடுறான். ஸோ உங்களை பார்த்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கோவம் ஆகிட்டு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அவங்க அம்மா அப்பா உனக்கு எவ்வளோ நம்புகிறாங்கன்னு தெரியுமா? உன்னை அப்படி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீ வெளியே என்னடானா கேர்ள்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணுறது, தென் இந்த மாதிரி அசிங்கமாக சி உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக வருது. என்னமோ அப்படியே ஒரு அங்கிள் ஆண்டிக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்திருக்கு.
உன்னை பார்த்தா எனக்கு அப்படியே அரையணும் போல இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறீங்க. நீ எல்லாம் மனுஷன் தானே ஆச்சு பூச்சு கண்ணா பின்னான்னு பயங்கரமாக திட்டுறீங்க. இப்போ அங்கே ஜங்குக்கும் நின்றுட்டுருக்கா, ஹோபியும் நின்றுட்டுருக்கா, ஷுகாவும் நின்றுட்டுருக்கா. 3 பேருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. இப்போ ஜங்குக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு, ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, சும்மா உன் வாய்க்கு வந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்க, என்னடி பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்த போக டக்குன்னு ஜிமின் வந்து ஜங்குக்கோட கையை பிடிக்கிறான். இப்போ ஜங்குக் ஜிமினை திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை விடு அப்படின்றான். ஸோ நீங்கள் நல்லா திட்டி முடிச்சுட்டு, இன்னொரு வாட்டி என்கிட்ட நீ க்ராஸ் ஆன அப்புறம் மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு செம்ம கடுப்பு. டே அவள் பாட்டுக்கு ஏதோ லொடன்னு உளறிட்டு போகிறா, அவள் பேசின பேச்சுக்கு எனக்கே காது மேலே 4 இழுக்கணும்னு தோணுச்சு, நீ என்னடா மண்ணு மாதிரி நின்றுட்டுருக்க, அப்படி என்ன பண்ணன்னு அவள் திட்டிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் கேட்குறான். இப்போ ஜிமின் லைட்டாக சிரிச்சிட்டு, நான் அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை வந்து அவன் சொல்கிறான். இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த டைமில் அவள் ஜன்னல் ஓப்பன் பண்ணா, ஸோ நான் அவளை தான் பார்த்துட்ருக்கேன், இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அப்படி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். டே அதான் நீ பார்க்கலல்ல, அப்புறம் என்ன சொல்ல வேண்டிதானே, அவகிட்ட சொல்லி என்ன நிரூபிச்சு என்னடா பண்ண போகிறேன், நினச்சிட்டு போகிறா, இவன் மட்டுமா என்னை தப்பாக நினச்சிட்ருக்கா, இந்த ஏரியாவே நான் அப்படி தானே நினைக்கிது, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம கம்பெனி தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு டாபிக் சேஞ்ச் பண்ணி அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒரு மாதிரி இன்சல்ட் மூட்லேயே வந்து காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறீங்க. ஸோ உங்கள் கிளாஸ் ரூம் தேடி பிடிச்சி உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளேயும் போகிறீங்க. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படியே உங்கள் மூடும் சேஞ்ச் ஆகுது. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் மூடுது. நிறைய பேர் அப்படியே என்டர் ஆகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறீங்க. ஸோ ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே தான் போக போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த லாங்குவேஜ் எல்லாம் நிறைய கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப ஃப்ளூயண்ட்டாகவே பேசுகிறீங்க. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. தென் டக்குன்னு கனெக்ட் ஆகுறீங்க. இப்போ ஒரு பொண்ணு உள்ளே வரா, நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப காம் கேர்லாக இருக்கா. ஸோ அவள் பாட்டுக்கு செகண்ட் பெஞ்சில் பேக் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கா, யாரு கூடயும் பேசலை, அமைதியாக இருக்கா. நீங்களும் ஆக்சுவலாக செகண்ட் பெஞ்சில் தான் பேக் வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் எல்லோரும் கூட பேச ஆரம்பித்ததுனால ஒரு மாதிரி சென்டர் ரோவில் போயிட்டு பெஞ்ச் மேலே ஏறி உட்காந்து எல்லாரு கூடயும் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அவளை பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமாக ஃபீல் ஆகுது, இவளை எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லாருக்கிட்டேயும் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த பெஞ்சில் போய்ட்டு அவள் பக்கத்தில் உட்காடுறீங்க. ஸோ அவள் உங்களை பார்க்குறா, நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. அவள் பதிலுக்கு கூட ஸ்மைல் பண்ணல, அமைதியாக உட்காந்துருக்கா. ஹே நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போவும் அவள் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கா. ஹே நீ இந்த கிளாஸ் ரூம் தானா? நானும் உன்னோட பெஞ்ச்மேட் தானே, என்கிட்ட பேச மாட்டியா? நான் ஆயன் அப்படின்னு கை கொடுக்குறீங்க. இப்போ அவள் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நான் மினி அப்படின்னு ஹேண்ட் ஷேக் பண்ணுறா. ஸோ நீங்களும் டக்குன்னு வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாய் மினி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. பட் அவள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்த ஃபீல்லே இருக்குது, உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் அப்போவும் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கா. நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி கிளாஸ் போயிட்டு இருக்குது. நீங்கள் இருந்தாலும் இவளை எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு வழியாக அந்த டே கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இப்போ காலேஜ் முடியுது. அவள் பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகும்போது டக்குன்னு அவள் கைப்பிடிச்சு, ஹே மினி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அன்றைக்கி அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த கேங்லாம் சேர்ந்து உன்னையும் உன் பாய் ஃப்ரெண்டையும் பிரச்சனை பண்ணாங்களே, அன்றைக்கி கூட ஒருத்தவங்க கைப்பிடிச்சி எழுதிட்டு போனானே, நான் கூட வந்து அடித்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ஜிமனோட கேங் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவள் அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறா. கரெக்டா, உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, அதை பற்றி எதுவும் பேச வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கையை பிடிச்சிருக்கீங்களே, அதை கையை எடுத்து விடுறா. சரி ஓகே நான் எதுவும் கேட்கல, பட் நீ ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க? அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா டக்குன்னு அடிக்க மாட்டேன், அவன் தான் கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கானா, நீயும் அமைதியாக அவனுக்கு வந்து ஒபே பண்ணிட்டுருக்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, எதுவாக இருந்தாலும் போல்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கோவம் வருது. ஜிம்மனை கண்ணாப்பின்னு திட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ டக்குன்னு ஒரு மாதிரி கோவம் ஆகிட்டு, போதும் நிறுத்துறியா, உனக்கு என்ன தெரியும் ஜிம்மனை பற்றி? நீ தப்பாக பேசுகிறதுக்கு, இன்னொரு வாட்டி ஜிம்மனை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி இருந்தேன்னா என் கூட பேசாத அப்படின்ட்டு டக்குன்னு அங்கேருந்து முறைச்சிட்டே போயிடுறா. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. யார் இந்த ஜிம்மன்? இவன் என்னடானா அவனை அவ்வளோ பேசிகிட்ருக்கா, அவ்வளோ ஹைப் கொடுக்குறான் அவனுக்கு. அங்கே என்னடானா அவன் அவ்வளோ சீப்பாக நடந்துகிட்ருக்கான். பேரண்ட்ஸ் என்னடானா அவ்வளோ தூக்கி பேசுகிறாங்க.
இங்க எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டாலுமே ஜிமின்னா ஆஹா ஓஹோன்னு பேசுறாங்க. அப்ப நமக்கு மட்டும் ஏன் அவன் தப்பா தெரியிறான்? எல்லார்கிட்டயும் அவன் பொய்யா இருக்கானா? இல்ல நம்ம தான் அவன கண்டுபிடிச்சுட்டோமா? இல்ல நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமா? அப்படின்னு ஒரு மாதிரி யோசனையிலே நின்னுட்ருக்கீங்க. ஸோ இதோட இந்த பாட்ட நான் கம்ப்ளீட் பண்றேன். நெக்ஸ்ட் மீட்டப் எப்படி இருக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மிஸ் ஸோ மச் லவ் யூ ஆல். அண்ட் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரியா? ஓகே. பாய் பாய்.